ஆகாஷ்வாணி 720 கிலோஹெட் 101.4 பண்பலையில ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சூழல் நேசிப்போம், மாசு தவிர்ப்போம். சுற்றுச்சூழல் தன்னார்வலர் புவனா ராஜ் அவர்களுடன் நேர்முகம். மேம், இந்த சிம்பிள் அப்படின்ற டேக் லைனுக்குள்ள இந்த பிரிக்கிறது, இந்த மக்கும் குப்பை, ஹசார்டஸ் வேஸ்ட், இதெல்லாம் பிரிக்கிறத தாண்டி வேற எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஓகே, இப்போ நாங்க சொன்னது 90% குப்பையை நிறுத்தணும்னு சொல்லியிருக்கோம். கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம மேனேஜ் பண்ணும், வெளியே அனுப்பக்கூடாது. இப்போ இந்த 90% குப்பையை டெய்லி வேஸ்ட்டை தவிர நம்ம கிட்ட வேற நிறைய வேஸ்ட்டும் வருது. அதில் ஒன்று இந்த க்ளோத்ஸ், பழைய துணி, நான் அதை ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ பழைய ஓல்ட் க்ளோத்ஸ் கலெக்ஷன், அதுக்கு நாங்கள் அடிக்கடி டிரைவ் பண்ணுவோம். டிரைவ்னா அது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம், ஒரு துணியெல்லாம் சேர்த்து வைங்க. ஒரு ரீசைக்லர், ஆத்தரைஸ்டு ரீசைக்லர் வெளியிலேருந்து நாங்கள் கூட்டு வந்து அவங்க கிட்ட எல்லாரும் கொடுத்துட்டு, சம்டைம்ஸ் அவங்க ஈவன் பே பேக், அதாவது அவங்க திரும்ப அதுக்கு பணமும் கொடுப்பாங்க, பண்ணிட்டு பணம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ரெசிடென்ட்ஸ்க்கு அது ஒரு சந்தோஷம். ஓகே, என் பழைய துணிக்கு ஒரு விலை கிடைக்குது, அதனால அவங்க அதை கரெக்டாக அதை எடுத்து வைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஓல்ட் க்ளோத்ஸ் கலெக்ஷன் டிரைவ், அது தவிர வேஸ்ட் கலெக்ஷன் பண்ணுவோம். எலக்ட்ரானிக் வேஸ்ட் கரெக்டான சேனல்ல டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா அது சயின்டிஃபிக்காக தான் அது ரீசைக்கிள் பண்ணும். ரெகுலர் ரீசைக்லர்கிட்ட எலக்ட்ரானிக் வேஸ்ட் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தனியாக வேஸ்ட் கலெக்ஷன் டிரைவ் பண்ணுவோம். இதை தவிர குழந்தைங்களை வச்சு நாங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு வண்டர் ஃப்ரம் வேஸ்ட் அந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுவோம். ஸோ வேஸ்ட்லேருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு கேம்ஸ், அந்த மாதிரி அவங்களையும் கேம்பெயின்ஸ் கூட்டு போவோம். குழந்தைங்களை கூட்டு போய் எங்கள் கேட் முன்னாடி நிற்க வச்சு போஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். ஸோ அவங்க சொல்லுவாங்க, ரோட்ல யாரும் குப்பை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுவோம். இது எப்போ பாரு குப்பை பிரிக்க சொல்கிறாங்க, இப்போ பாரு அதை கம்போஸ் பண்ண சொல்கிறாங்க, ஏன்னா அது ஒரு சங்கடமாக இருக்காமல் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும் போது இப்போ எனக்கு நிறைய பார்ட்டிசிபேஷன் எங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்போ நாங்கள் எங்கள் சிம்பிள் மூலம் இந்த 90% வேஸ்ட்டை கம்யூனிட்டிக்கு வெளியே போகாமல் இருக்க தடுக்கிற மாதிரி இதுக்கு 5 hours சொல்கிறோம். 5 hours ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களோட லைஃப் 0 வேஸ்ட் லைஃபாக மாற முடியும். 5 hours அப்படின்னா லைக் 5 hour. ஆமாம், ஆர், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஆர். ஸோ அது இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், repurpose and recycle. Refuse, reduce, reuse, repurpose and recycle. Okay. So இதுல பாத்தீங்கன்னா ஃபைனலா தான் ரீசைக்கிள் இருக்கும். ரீசைக்ளிங் ஏன் ஃபைனலா இருக்கு, கடைசியா இருக்கு, கடைசி ஆப்ஷனா இருக்குன்னா ரீசைக்ளிங் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வேலை ரீசைக்ளிங். ஆனா நம்ம நினைக்கிறோம் தூக்கி போட்டா எடுத்துட்டு போய் யாரோ ரீசைக்கிள் பண்ணுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கிற ஒரு விஷயமே ரீயூஸை விட ரீசைக்கிள் தான் ரொம்ப ஈஸி. ஆமா, போட்டுடலாம், யாரோ எடுத்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை, எனக்கு யூஸ் இல்லை, நான் போட்டேன்னா அது யாரோ எடுத்துப்பாங்கன்ற எண்ணம் தான் அதிகமா இருக்கு. அது ரொம்ப தவறான ஒரு எண்ணம். ஏன்னா உலக அளவுலேயே பாத்தீங்கன்னா 9% ஆஃப் த ரீசைக்கிளபிள் வேஸ்ட் தான் இஸ் ரீசைக்கிள்ட் ஆக்சுவலி. 9%. ஆமா. ஸோ நம்ம முதல்ல செய்ய வேண்டியது ரெஃப்யூஸ் தான். இப்போ எதை ரெஃப்யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குறத ரெஃப்யூஸ் பண்ணோம். இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, உங்ககிட்ட ஏற்கனவே அது இருக்கு, தேவையில்லை, நீங்க பொலைட்டா ரெஃப்யூஸ் பண்ணலாம். இல்ல சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பத்தி நம்ம பேசல, பட் இன்னும் பேசுவோம். ஒரு பேப்பர் கப்ல காஃபி டீ கொடுக்குறாங்க, இல்ல உங்களுக்கு பிளாஸ்டிக் கவர்ல ஏதாவது ரேப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க ரெஃப்யூஸ் பண்ணுங்க. ஒரு கடைக்கு போகும்போது பூக்காரங்களோ இல்ல விற்கிறவங்க ஏதோ கவர்ல போட்டு தராங்கன்னா அது வேண்டாம், அது ரெஃப்யூஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் ரெடியூஸ். ரெடியூஸ்க்கு நாங்க எப்படின்னா ஸ்கூல் சில்ட்ரனுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போம்னா, நீட் வர்சஸ் வாண்ட். எது உனக்கு தேவை, எது உனக்கு வாங்கணுங்கிற ஆசை இருக்கு அப்படின்னு. ஸோ ஆசைப்பட்டு வாங்கணுமா, தேவையானது மட்டும் தான் வாங்கணுமா, நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஒவ்வொரு பொருள் வாங்கும் போது இந்த கொஸ்டின் கேட்கணும், இது எனக்கு தேவையா இல்ல இது எனக்கு வாங்கணுங்கிற ஆசை இருக்கா. இப்போ ஆசை இருக்குன்னா அப்ப இதுக்கு முன்னாடி இந்த பொருள் உன்கிட்ட இருக்கா, அந்த பொருளை நீ என்ன செய்ய போற. இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு அப்படின்னா பழைய ஃபோனை என்ன செய்வீங்க, அதுக்கு உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கணும். ஒன்னா அதை ரீசைக்கிள் பண்ண கொடுக்கணும், இல்ல ரீயூஸ் பண்ண கொடுக்கணும், கெட்டு போச்சுன்னா இவேஸ்ட்ல போடணும். ஸோ அந்த ஒரு பிளான் உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா அப்போதான் நீங்க புது பொருள் வாங்க போகணும். தேவையில்லாத பொருள் வாங்கினா கண்டிப்பா நிறைய வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ வேஸ்ட்டை குறைக்கணும்னா கன்சப்ஷன் ரெடியூஸ் பண்ணணும். அடுத்து ரீயூஸ்ன்னு சொல்றோம். ரீயூஸ் நம்மளோட பண்பாட்டில் நம்ம இப்போ ஏற்கனவே பண்ணிட்டு இருக்குதா. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம க்ளோத்ஸ் ஷேர் பண்ணிக்குவோம். சில திங்ஸ் நமக்கு வேண்டாம்னா நம்ம ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட, சொந்தக்காரங்களோட ஷேர் பண்றோம், பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஷேர் பண்றோம். திரும்ப 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 ஒரு பொருளை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட லைஃப் டைம் சொல்றோம், லைஃப் சைக்கிள் சொல்றோம். அந்த லைஃப் சைக்கிள்குள்ள அதோட எண்ட் ரீச் பண்ற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஓகே மேம். ஸோ நீங்க சொன்னீங்க ரெஃப்யூஸ் அண்ட் ரெடியூஸ் சொன்னீங்க, ரீயூஸும் சொன்னீங்க. ஸோ ரீபர்பஸ் அண்ட் ரீசைக்கிளை பத்தி சொன்னீங்க. ஓகே, ரீயூஸ் ரீபர்பஸ்க்கும் சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வேண்டாம், ஆனா அது நல்ல கண்டிஷன் தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு அது போட ரொம்ப ஒரு ஆசைலாம் இல்ல, அதை யாருக்கா கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்க கொடுக்குறீங்க, ஒரு ஆள் கிட்ட கொடுக்குறீங்க, இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க அதே பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க, அவங்க அதை வேர் பண்ணதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் ரீயூஸ். சப்போஸ் இதே உங்களோட பழைய ட்ரெஸ்ஸை வாங்கி இன்னொருத்தவங்க வாங்கி அதை மாத்தி தைக்கிறாங்க, ஒரு டோர் மேட்டாவோ
இல்லை வந்து ஒரு சோஃபா கவர் ஆகவோ இல்லை ஒரு டேபிள் கிளாத் ஆகவோ அப்படி அவங்க பண்ணும்போது அது ரீபர்பஸ் வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், வேற ஒரு உபயோகத்துக்கு அந்த பொருளை நம்ம வந்து மாற்றி அமைக்கிறோம். அதுதான் ரீபர்பஸ். இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த பொருளோட லைஃப்பை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அது யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் காயெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம போடுறோம்ல, அங்கெல்லாம் என்ன நடக்குது? ஏன்னா அது ரீயூஸ் பண்ண முடியாதா, ரீசைக்கிள் பண்ண முடியாதா? சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ல நிறைய பிரச்சனை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டீ கப் சொல்லியிருந்தீங்க, இந்த செல்லோ டேப் பிளாஸ்டிக் கவராக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம உடனே பிளாஸ்டிக் கவர் தான் தேடி எடுக்கிறோம். அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணவே முடியாதா? இல்ல, அந்த ரீசைக்கிள் பண்றது வந்து எல்லா பிளாஸ்டிக்கும் ரீசைக்கிள் பண்ண முடியாது. எஸ்பெஷலி இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னு சொல்ற ஒரு தடவை பயன்படுத்திட்டு தூக்கி போடுற குப்பை இருக்கு இல்லையா, அந்த கவர்னாலும் சரி, பேப்பர் கப்னாலும் சரி, இல்ல டெக்கரேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற சில பொருட்கள், ராப்பிங், கிஃப்ட் ராப்பிங்க்கு, இல்ல நமக்கு பேக்கேஜிங்க்கு யூஸ் பண்ற பொருள், இல்ல நம்ம மளிகை ஜாமான் வாங்குறோம்ல, அதெல்லாம் கூட நம்ம என்ன பண்றோம், ஒரு தடவை யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம், கட் பண்ணிட்டு கவர் தூக்கி போடுறோம். இது எல்லாமே சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தான். இதுல சிலது தான் ரீசைக்கிள் பண்ண முடியும். ரொம்ப தின்னா இருப்பாங்க, ரொம்ப ஃபிலிம்ஸியா மெல்லிசா இருக்கனால இது ரீசைக்கிள் பண்ண முடியாத இருக்கும். இப்போ நீங்க பேப்பர் கப் தூக்கி போடுறீங்க, அது குடிச்சிட்டு அதில் டீயோ காஃபியோ குடிச்சு தூக்கி போட்டா யார் அதை எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணி அதை போய் ரீசைக்கிளிங் போடுவாங்க? யாரும் பண்ண போறது இல்லை, அது குப்பைக்கு தான் போகும், அதாவது டம்ப் யார்டுக்கு தான் போக போகுது. ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணோம். நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இவங்க எத்தனை ஐட்டம்ஸ் பேன் பண்ணியிருக்காங்கன்னு கிளியரா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் ஆர் பேண்ட், நம்ம கண்ட்ரிலையும் சரி ஸ்டேட்லையும் சரி பேண்ட். ஸோ கண்டிப்பா நம்ம ரெஃப்யூஸ் பண்ணோம். மற்ற பிளாஸ்டிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கே ஒரு 7 டைப்ஸ் இருக்கு. அதோட கெமிக்கல் காம்போசிஷன் பொறுத்து 7 டைப் இருக்கு. நம்ம காயெல்லாம் கடையில் போய் போடும் போது அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து எடுக்க வந்தாங்கன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சில பொருள்லாம் வேணாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மதிப்பு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மாக்கோல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து அவனுக்கு அதுக்கு மதிப்பு கிடையாது. ரீசைக்கிள் பண்ண முடியும், ஆனால் அவங்களுக்கு அது மதிப்பு கிடையாது. எது அவங்களுக்கு மதிப்பு கிடைக்குமோ கொஞ்சம் திக் பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் அவங்க எடுத்துட்டு போய் சேர்த்து பண்ண பார்ப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்றோம், அதனால தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ரீசைக்லர், ரெஸ்பான்சிபிள் ரீசைக்லர் கிட்ட மட்டும் கொடுங்க. ரெஸ்பான்சிபிள் ரீசைக்லர் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க சென்னை கார்பரேஷனோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எம்பேனல் வெண்டர்ஸ்னு தேடி பாருங்க. அவங்க வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் வெண்டர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கள நீங்க ரீச் அவுட் பண்ணி இங்க வந்து எங்க கம்யூனிட்டில மொத்தமா சேர்த்து வைக்கிறோம், எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க வீடு விட வந்து எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ட கேளுங்க, நீங்க எப்படி வந்து எடுத்துப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க போடுற அந்த மறுசுழற்சி குப்பையே எடுத்துட்டு போய் தரம் பிரிப்பாங்க, அதை சார்ட் பண்ணுவாங்க. 70 வெரைட்டிஸா பிரிச்சு அதுல வந்து ஒரு பிளாஸ்டிக்கையும் ஒரு ரீசைக்லர் கிட்ட அனுப்புவாங்க. எந்த ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டிக்கு அனுப்பணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டிக்கு அனுப்பி எல்லாமே அது வந்து கம்ப்ளீட்டா அது வந்து எல்லாமே வேஸ்ட்டுக்கு போகாம பார்த்துப்பாங்க. இன்னொன்று ஒரு சின்ன கேட்ச் இதுல இருக்கு, என்னன்னா இதுல வந்து ஒரு கடைசி ஒரு வெரைட்டி இருக்கு, அது வந்து யாராலையும் ரீசைக்கிள் பண்ண முடியாது. அதாவது நான் ரீசைக்கிளபிள், நான் பயோடிகிரேடபிள்னு ஒரு வெரைட்டி இருக்கு. எப்படின்னா இப்போ நீங்க சிப்ஸ் பாக்கெட்லாம் வாங்குறீங்கன்னா வெளிப்பக்கம் பிளாஸ்டிக் இருக்கும், உள் பக்கம் அலுமினியம் ஃபாயில் இருக்கும். இல்ல சில பிளாஸ்டிக்ஸ் நமக்கு தெரியாது, 2 டைப் ஆஃப், நான் சொன்ன 7 வகை இருக்குன்னு, 2-3 டைப் ஆஃப் பிளாஸ்டிக் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இது யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்றோம் இல்லையா, தூக்கி போடுறோம்ல, அதை எப்படி ரீசைக்கிள் பண்ண யாருமே யோசிச்சிருக்கோமா நம்ம? ஏன்னா அதுக்குள்ள ஃபாயில் இருக்கு. அது எப்படி இருக்கும்னா எங்களுக்கு வந்து அது ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் போட்டா அதுக்கு ஒரு பிளாஸ்டிக், அதுக்கான அமௌண்ட் வர்றதுனால அது எல்லாமே நாங்கள் இது வரைக்கும் அது பிளாஸ்டிக். அது வந்து அப்படி கிடையாது. அது வந்து இதெல்லாம் மல்டி லேயர்ட் பிளாஸ்டிக் சொல்லுவாங்க, MLPன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மல்டி லேயர்டு பிளாஸ்டிக் 2 சேர்ந்துருச்சுன்னா அதெல்லாம் பிரிக்க முடியாது. ஸோ என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் என்ன நமக்கு டைரக்டிவ் கொடுத்துருக்காங்கன்னா, இதை எடுத்துட்டு போய் சிமெண்ட் ஃபேக்டரிஸ்ல ஒரு ஃபியூவலா போட்டு எரிக்கலாம் அப்படின்னு ஒரு டைரக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஆனா இது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. நாங்க சொல்ற இந்த எம்பேனல் வெண்டர்ஸோ இல்ல ரெஸ்பான்சிபிள் ரீசைக்லர்ஸ் மட்டும் தான் செய்யறதுக்கு அவங்களுக்கு அந்த பேண்ட் வித் இருக்கும். அவங்கள தேடி நீங்க கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களோட எல்லா பொருளும் சரியான முறையில மறுசுழற்சிக்கு ஆகுதுன்னு அர்த்தம். ஈவன் அந்த டூத் பிரஷ் எல்லாமே அது வந்து மல்டி லேயர்டு. இல்ல, டூத் பிரஷ் வந்து பிளாஸ்டிக் தானே. ஆனா அதுதான் டூத் பிரஷ்லயும் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக்கு ரீசெண்டா ஒரு கொடுத்துருக்காங்க, 1 பில்லியன் டூத் பிரஷஸ் 1 பில்லியன் இன் அமெரிக்கா அலோன். யூஎஸ்ல மட்டும் 1 பில்லியன் டூத் பிரஷஸ் ஆர் டிஸ்கார்டட் எவ்ரி இயர். அப்போ நீங்க ஹோல் வேர்ல்ட்ல எத்தனை டூத் பிரஷ் வந்து தூக்கி போடுறோம்னு பாருங்க. இதுக்கு நாங்க என்ன ஆல்டர்னேட்டிவ் சஜஸ்ட் பண்றோம்னா பேம்பு டூத் பிரஷ், மூங்கில் மரத்துல இருந்து வரதுல இருந்து அது சீக்கிரம் வளர்ந்துரும், ரீப்ளனிஷபிள், அதாவது திருப்பி அதை நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ பேம்பு டூத் பிரஷ்க்கு மாறுங்கன்னு சொல்லி நாங்க வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சஜஸ்ட் பண்றோம். ஓகே மேம், சூப்பர். இப்போ நீங்க பிளாஸ்டிக்கே ஒரு 7 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிக்கும் போதே ஒரு கவர் போடுறோம்ல, அதுக்கு அந்த கவர் எந்த கேட்டகரியில வரும்? நல்ல கேள்வி அது. ஆக்சுவலா நம்ம வந்து டஸ்ட்பின்க்கு வந்து அதாவது மக்கும் குப்பைக்கும் ஒரு கவர் போடுவோம், மக்கா குப்பைக்கும் ஒரு கவர் போடுறோம். இது வந்து ரொம்ப தப்பான ஒரு
பழக்கம். மக்கும் குப்பைக்கு கவர் போடவே கூடாது. நான் சொன்ன மாதிரி மக்கும் குப்பை வந்து டம்ப் யார்டுக்கு போகும்போது தான் மீத்தேன் வருது. இப்போ நீங்க கவர்ல கட்டி போட்டீங்கன்னா யாருமே அந்த கவரை பிரிச்சு அந்த மக்கும் குப்பையை கம்போஸ்டிங்கெல்லாம் அனுப்புறது இல்லை. நான் ஆகுது பிளாஸ்டிக்கும் ஆர்கானிக் வேஸ்ட்டும் சேர்ந்து மக்கி உங்களுக்கு இன்னும் பொல்யூஷன் தான் கிரியேட் ஆகுது. ஸோ நீங்க மக்கும் குப்பையை நீங்க கம்போஸ்ட் வீட்லயே பண்ணாலும் சரி, இல்லை நீங்க வந்து உங்க அபார்ட்மெண்ட்ல உங்க வந்து தனியாக பிரிச்சு வாங்கும்போதும் சரி, அதுக்கு கவர் கிடையாது. கொடுத்துட்டு அந்த டப்பாவை லேசா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது ஒரு சின்ன வேலை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணோம், அவ்வளவுதான். ஆனா நீங்க எதுக்கு கவர் போடணும் அப்படின்னா, பிளாஸ்டிக் கவர் கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஹசார்டஸ் வேஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கவரோ ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் விரிச்சு அதுல உங்களோட ஹசார்டஸ் வேஸ்ட்டை போடுங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம தூய்மை பணியாளர்கள் வந்து அது மேல கை வைக்க கூடாது. டைரக்டா அதுல கான்டாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு சானிட்டரி நாப்கினோ இல்ல டயப்பர்ஸோ வைக்கும் போது அவங்க அதுக்கு தொடக்கூடாது, அவங்க கை படக்கூடாதுக்காக ஒரு ரேப் பண்ணி நியூஸ் பேப்பர்ல போட்டு நீங்க அதுல டயப்பரோ நாப்கினோ வச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெட் கிராஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஓகே இது நம்ம வந்து அது கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் தெரியும். ஓகே.